நேயர்களுக்கு வணக்கம். துரைச்சி சமையலில் உங்கள் துரைச்சி. இன்னைக்கு நாம துரைச்சி சமையல்ல உலக்கு புட்டு எப்படி செய்ய போறோம்னு சொல்லிட்டு காலை பிரேக்ஃபாஸ்டுக்கு இதை நான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இங்கே நான் ஒரு பவுல் நிறைய அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதாவது இட்லி அரிசி மாவு நான் திரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இங்க நீங்களும் இதே போல எடுக்கலாம், இல்லாட்டி வேற பச்சரிசி மாவு ஏதாவது நீங்க எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பவுல் நிறைய நான் சிறுபயிறு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமா தேங்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க, ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன், கொஞ்சம் அப்பளம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப வாங்க நாம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ நாம உலக்கு புட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு பவுல்ல இப்ப என்ன செஞ்சிடறேன், இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான நாம உப்பு என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். உப்பு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க என்ன செஞ்சிடலாம், உப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறமா நான் இங்க என்ன செஞ்சிருக்கிறேன், வெண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த வெண்ணி என்ன செய்யுங்க, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே மாவு பிசைஞ்சுட்டே இருக்கணும். அந்த ஒரு புட்டு பதம் வர்ற வரைக்கும், செய்யறதுக்கு கூடிய பதம் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், இது போல நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். பாருங்க, இப்போ நல்லா இந்த அளவுக்கு மாவை கொஞ்சம் உதிரியா நல்லா நீங்க என்ன செஞ்சுக்கணும், பிசைஞ்சு வச்சுக்கிறணும். மாவை இப்படி பிடிக்கும் பொழுது இப்படி இருக்கணும். இப்படி இருந்த இந்த ஸ்டேஜ் நீங்க என்ன செய்ய, இப்படி நம்ம ஊத்தி விட்டாலும் இப்படி உதிர்ந்துடணும். அந்த அளவுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, மாவை நல்லா பிசைஞ்சு ரெடியா வச்சுக்கோங்க. நீங்க கைட்டும் பிசையணும், இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வெண்ணி சூடா இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்பூன் வச்சு கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம், நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப வாங்க நாம எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, நான் உலக்கு புட்டு செய்யறதுக்கு இந்த மாதிரி உலக்கு எடுத்திருக்கிறேன். இதுல நாம இந்த சில்லு, இதே போல சில்லு நான் பயன்படுத்துறேன். இதை நீங்க என்ன செஞ்சுங்க, நல்லா உள்ள போட்டுட்டு இப்போ முதலாவது இங்க நான் தேங்காவும் ஏலக்காவும் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நம்ம கொஞ்சமா எடுத்து இப்படி நம்ம உள்ள போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் எல்லா இடத்துலயும் பரவுறது மாதிரி பண்ணிட்டு அதுக்கடுத்து நாம இந்த எடுத்து வச்சிருக்கிற மாவை என்ன செஞ்சிடலாம், நாம உள்ள போட்டுடலாம். இப்படி கொஞ்சமா உள்ள போட்டுட்டு அப்புறம் இடையில கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நம்ம கொஞ்சம் மாவை நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் என்ன செஞ்சுக்கோங்க, தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போ நாம இந்த அளவுக்கு ஃபுல்லா நம்ம இந்த உலக்குல நாம எடுத்து வச்சிட்டு மாவு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு கடைசியா கொஞ்சம் மேல என்ன செஞ்சிருங்க, தேங்காவையும் இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், நல்லா கொஞ்சம் அமுக்கியை நல்லா இது பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை நம்ம மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், கேஸ் பற்ற வச்சு நம்ம வச்சிடலாம். பாருங்க, நான் இப்போ கேஸ் பற்ற வச்சுட்டு இந்த உலக்கு புட்டு செய்யறக்குரிய பாத்திரத்துல தண்ணி எடுத்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அதுல நல்லா சூடு பண்றதுக்காக நான் வச்சிருக்கிறேன். இந்த தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம என்ன செய்யணும், இந்த உலக்குல நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மாவை நாம அது மேல வச்சிடலாம். நீங்களும் உங்கள்ட்ட இதே போல பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்க இப்படியும் செய்யலாம். இப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இட்லி கொப்பரையில கூட நீங்க இட்லியை வைக்கிற மாதிரி அதுக்கு மேல துணியை வச்சுட்டு இந்த இதே போல மாவை மேல அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படி கூட செய்யலாம். இப்ப நாம இது உலக்கு புட்டுங்கிறதுனால இப்படி நான் இந்த மாதிரி பாத்திரம் வச்சு இதுல நான் செய்யறேன். இப்படி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா என்ன பண்ணுங்க, அது நல்லா வேகட்டும். அந்த மாவு நமக்கு வெந்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மேல இருக்கிற இந்த ஹோல்ஸ்ல இருந்து நமக்கு என்ன அப்படியே ஆவி நல்லா வரும். அப்படி வந்ததுக்கு அப்புறமா நமக்கும் நம்மளால ஒரு ஸ்மெல் கிடைக்கும், அந்த புட்டுக்குரிய ஸ்மெல் கிடைக்கும். அந்த டைம்ல நீங்க என்ன செஞ்சிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, ஒரு பக்கம் புட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். இப்ப நம்ம இன்னொரு பக்கத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பயிரில் நான் கொஞ்சமா சால்ட் போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம கேஸ் பத்த வச்சுட்டு இதை என்ன செஞ்சிடலாம், ஒரு விசில் நாம என்ன செஞ்சிடலாம், அப்படியே விட்டுடலாம். அதுக்கடுத்து நமக்கு புட்டு பயிறு எல்லாம் சேர்ந்து ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு கரெக்டா ஒரு விசில் விடுங்க. பாருங்க, இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டு. இப்போ நாம புட்டு நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, மேல நல்லா ஆவி வருது பாத்தீங்களா. சோ நல்லா புட்டு வாசமும் நல்லா வருது. இந்த டைம்ல நாம என்ன செஞ்சிடலாம், ஆஃப் பண்ணிட்டு நாம எடுத்துடலாம். வாங்க
இப்போ நாம புட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாம பார்க்கலாம். வாவ், சூப்பரா அருமையா நல்லா வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, வாவ், சூப்பரான புட்டு ரெடியா இருக்கு. நல்ல உலக்கு புட்டு சூப்பரா வந்திருக்குது. இப்போ நாம இதுக்கு தேவையான பயிர் ரெடியா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நமக்கு சிறுபயிரும் நல்லா ரெடியா இருக்குது. இப்போ நமக்கு புட்டு ரெடியா இருக்கு. நான் புட்டு சாப்பிடுறதுக்கு இங்கே கொஞ்சமா நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க நாட்டு சர்க்கரை சேர்க்கலன்னா சுகர் கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். 2 அப்பளம் வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் பொழுது வாவ், சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். நீங்க இதுல என்ன செய்யலாம், நெய் கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கும். சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். ஒரு ஹெல்தி ஃபுட் எடுத்துற ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஃபுட் சாப்பிடுறோங்கிறது ஒரு நல்லாவும் இருக்கும். சோ இதே போல நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளங்கள் பேசட்டும் நாவின் சுவையை. Thank you for watching.